முடிவு நம்மளுக்கு. கமெண்ட் போட்டதுனால அவங்க பெரிய ஆளாக வராங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. கமெண்ட் போட்டவன் நம்ம நெட்பேக் காலி, நம்மளோட டைம் காலி, நம்மளோட எனர்ஜி காலி. இவ்வளோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கண்டென்ட் வீடியோ பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை அதுக்கு பதிலடி கொடுக்குறவங்களுக்கும் சரி, இல்லை கமெண்ட் போடுறவங்களுக்கும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, உழைப்பால் மேலே வந்தவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி இந்த காலத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் உழைச்சி முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ பண்ணி, இந்த வீடியோ மூலிமா நம்ம ஆதாயம் தேடணும், இந்த வீடியோ மூலிமா நம்ம சம்பாதிக்கணும், வீடியோவில் நம்ம யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து இந்த சேனலுக்குள்ளே வந்து இவங்கள பற்றி பேசினா பணம் சம்பாதிக்கலாம், அவங்கள பற்றி பேசினா பணம் சம்பாதிக்கலாம், இல்லை இவங்கள பற்றி குற்றம் சொன்னால் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பெண்கள் ஆபாசமாக வீடியோ போட்டு தான் இன்றைக்கி மாடி வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் குழந்தைங்க ஒளிவிட்டு இருந்தது மூக்கு கிட்டலாம், போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாமலாம் தெரிஞ்சிட்டு